கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து மத்தேயு 10ஆம் அதிகாரம் 29, 30, 31 ஆகிய வசனங்களை நாம் தியானிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 29, 30, 31. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றின மக்களை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இது. இதோ நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று அந்த வார்த்தைகளில் சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆம், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் இந்த அடைக்கலான் குருவிகள் சில நேரங்களில் பறக்கும் பொழுது வேட்டைக்காரனாலே அடிக்கப்பட்டு அவைகள் கீழே விழுந்து மடிந்து போவதும் அல்லது அவைகள் அந்த வேட்டையினுடைய அவங்க அகப்படுவதும் நாம் பார்க்கிறோம். ஆனாலும் வேதம் சொல்கிறபடி அநேக அடைக்கலான் குருவிகள் அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான பிள்ளைகளை, தொடர்ந்து மத்தேயு 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 12:12. ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். ஆட்டை குறித்துதான ஒரு பிரச்சனை அந்த நாட்களிலே அந்த ஜனங்கள் மத்தியிலே காணப்பட்டது. அது என்னவெனில், ஒரு நாள் பலவீனத்தோடு சூம்பின கையுடைய ஒரு மனுஷனை கர்த்தர் சுகமளிப்பதற்காக சென்ற பொழுது, அது ஒரு ஓய்வு நாளா இருந்தபடினால அங்கு இருந்ததான பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆசாரியர்கள் கர்த்தரை சோதிக்கும்படியாய், குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி ஓய்வு நாட்களில் எந்த வேலையும் செய்யக்கூடாது என்பது ஆமென் கட்டளை. இப்படி இருக்க, இதோ நீங்கள் ஓய்வு நாளிலே இப்படிப்பட்ட வியாதிகளை குணப்படுத்துகிறீர்களே, ஊனமுற்றவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறீர்களே, இது நியாயமா, இது தவறுதானே என்பதை அங்கு குற்றப்படுத்துவதை போல பேசுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், ஒருவனுடைய ஆடு குழியில விழுந்தால் அது தூக்க மாட்டீர்களோ, எடுக்க மாட்டீர்களோ? ஓய்வு நாள் என்றும் பாராமல் நீங்கள் அதை தூக்கி விடுவீர்கள் அல்லவா என்று கர்த்தர் அந்த ஜனத்தை பார்த்து ஒரு அழகான வார்த்தையை சொல்லுகிறார். எனவே மனுஷன் ஓய்வு நாளை பார்க்கிலும் விசேஷித்தவனாயிருக்கிறான், ஆட்டை பார்க்கிலும் விசேஷித்தவனாயிருக்கிறான் அல்லவா என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களுக்கு சில ஆவிக்குரிய உண்மைகளை, நீதியை போதிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகம் ஆடுகளையும் மாடுகளையும் மிருகங்களையும் மனிதனை விட மேன்மையாக எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அவைகளுக்கு கொடுக்கின்ற அந்த முக்கியத்துவத்தை கூட, இம்பார்ட்டன்ஸ், மனிதனுக்கு கொடுக்காமல் வாழ்கிற பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள், மனிதர்களாகிய நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை குறித்து உபதேசிப்பதை பார்க்கிறோம். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி விசேஷித்தவர்களாக இந்த மனிதர்கள் காணப்படுகிறார்கள், ஏன் இந்த விசேஷத்தை அவர்கள் பெற்றார்கள் என்று நாம் வாசிக்கும் பொழுது இதை குறித்து மோசே தேவனிடத்தில் விசாரித்து கேட்கிறார். மோசே தேவ மனிதன், தேவனிடத்தில் கேட்கிறார், நாங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை நாங்கள் எதனால் அறிய முடியும் ஆண்டவரே என்று கேட்கிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமும் 17வது வசனமும். யாத்திராகமம் 33, 16, 17. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ கர்த்தாவே, நானும் என்னுடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்பது எதனால் நாங்கள் அறிய முடியும், எதனால் விளங்கும் என்று கேட்கும் பொழுது
மோசேஸ் சொல்லுகிறார், நீர் எங்களோடு வருகிறதுனால அல்லவா ஆண்டவரே, நீர் எங்களோடு இருப்பதினால தான் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆம், கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பதனால் தான் அவர்கள் விசேஷித்தவர்களாய் காணப்பட்டார்கள். தன்னுடைய எதிரிகளுக்கு முன்பாக, அந்த பார்வோனுடைய சேனைக்கு முன்பாக இவர்கள் விசேஷித்தவர்களாக, எந்த எதிரிகளாலும் தொட முடியாத அளவிற்கு தேவனுடைய அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நிறைந்து வாழ்கிற ஒரு பிள்ளைகளாய், ஆமென், தேவ ஜனங்களாய் காணப்பட்டார்கள். அதற்கு காரணம் அவர்களை நடத்தும், அவர்களை அழைத்த தெய்வம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்துகிறபடினால. அதுதான் மோசேஸ் சொல்லுகிறார், நீர் எங்களோடு இருப்பதனால தான் ஆண்டவரே. ஆம் பிரியமானதோட பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு இருப்பதே நம்முடைய விசேஷம். கர்த்தர் நம்மோடு இருப்பதனாலே நாம் விசேஷித்தவர்களா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை விட்டு விலகி போனால் ஒன்றுமில்லாதவர்களா இருப்போம். வித் கிரைஸ்ட் we are hero, without Christ we are zero என்று. ஆம், அது போல கர்த்தர் நம்மோடு இராவிட்டால், கர்த்தர் தாமே நம்மோடு இராவிட்டால் நாம் ஒன்றுமே இல்லை. இயேசுவை சுமக்கின்ற கழுதைகளை போல இன்றைக்கு நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். தேவன் நம்மோடு இருப்பதே, நமக்கு துணையா இருப்பதே நம்முடைய விசேஷம், நம்முடைய ஸ்பெஷாலிட்டி. ஆம், வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் இதைதான் வாக்குத்தத்தம் சொல்லி நம்மோடு கூட பேசி இருக்கிறார். வாசிக்கலாம், ஏசாயாவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இதை குறித்து நாம் நன்றாக படிக்கலாம். வாசிப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். இன்றைக்கு இந்த வார்த்தை இன்றைக்கு வாழ்கிற நமக்கும் தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாக விளங்குகிறது. இதோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னது, இதோ நான் உங்களோடு இருப்பதனாலே நீங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை விளங்கும். அதே போல இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாது. தேவன் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் பயப்படாதீர்கள். நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லி பேசுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானதோட பிள்ளைகளே, எப்படி நாம் விசேஷித்தவர்களா இருக்கிறோம்? ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாது, நான் உன் தேவன் என்று சொல்லி அநேக குழப்பமான சூழ்நிலைகளில் வாழ்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், யூ ஆர் ஸ்பெஷல். நீ கலங்க வேண்டியவன் அல்ல, பயப்பட வேண்டியவன் அல்ல, திகைக்க வேண்டியவன் அல்ல. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார். நாம் ஒரு விசேஷித்தவர்கள். பறவைகளை பார்க்கலாம், உலகத்தில் உள்ளவைகளை பார்க்கலாம், அவைகள் பாருங்க, ஆமென், விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்ப்பதும் இல்லை, ஆனால் தேவனால் போஷிக்கப்பட்டு மகிழ்ச்சியோடு வாழ்கிறதை பார்க்கிறோம். அவைகளை காற்றிலும் தேவன் நம்மை விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறார். ஆம், நாம் விசேஷித்தவர்கள். காரணம், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதே. ஏசாயா 43ஆம் அதிகாரத்திலும் 1 முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 43:1-2 வசனங்கள்ல வாசிக்கும் பொழுது கர்த்தர் இப்படி சொல்கிறார். வாசிப்போம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாசிக்கப்பட்ட இந்த வசனத்திலே கூட இப்பொழுதும் யாக்கோபே, இஸ்ரவேலே என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அந்த இடத்துல நம்முடைய பெயரை போட்டுக் கொள்வோமானால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஆமென், பயப்படாதே, உன்னை உருவாக்கின, உன்னை சிருஷ்டித்த கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, இதோ உன்னை மீட்டு கொண்டேன். உலகத்திற்கு பின்னே ஓடிக்கொண்டிருந்த, அழிவுக்கு பின்னே ஓடிக்கொண்டிருந்த, ஆமென், நாச மோசங்களை பின்தொடர்ந்து கொண்டிருந்த உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், உன்னை ரட்சித்தேன், நீ என்னுடையவன், உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் நல்ல தெளிவாய் பேசுகிறதை பார்க்கிறோம். உன்னை மீட்டுக் கொண்டது நிமித்தமாய், உன்னை ரட்சித்தது நிமித்தமாய், தேவன் நம்மை அழைத்தது நிமித்தமாய் ஆண்டவர் சொல்றாரு, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருக்கிறேன், அவைகள் உன்மேல் புரளாதபடிக்கு உன்னை காக்கிறவராக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ அக்கினியிலே நடந்தாலும் நீ நடக்கும் பொழுதெல்லாம் கூட, ஆமென், உன் பேரில் அந்த அக்கினி பற்றாதபடிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆம் தேவ ஜனமே, இந்த நாளிலே நாம் விசேஷித்தவர்களா இருக்கிறோம். காரணம், கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தும் தெய்வமா இருக்கிறபடினாலே. நீ வேலை செய்கிற இடத்துல
நீ படிக்கிற பள்ளிக்கூடங்களிலே, கல்லூரிகளிலே, மற்ற எல்லா ஸ்தலங்களிலும் தேவனோடு கூட இருந்து அந்த கூட்டத்தின் நடுவில், அந்த மக்கள் மத்தியிலே, ஆமென், குறிப்பிட்ட அந்த பகுதிகளிலே தேவன் உன்னை விசேஷித்தவனாக வைத்து நடத்துகிறதை உங்களால உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதே நம்முடைய விசேஷம். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 12, 13, 14 வசனங்கள்ல வாசிக்கும் பொழுது, தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனமும் 14வது வசனத்திலும் நாம் பார்க்கும் பொழுது எடுத்து வாசிக்கலாம். ராஜாவினால் பெல்தேஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட தானியேலுக்குள் சொப்பனங்களை வியார்த்தி பண்ணுகிறதும், புதைப்பொருளை வெளிப்படுத்துகிறதும், கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்போதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றாள். உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும், வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலே இன்னும் மேல் வசனங்களை நான் வாசிப்போமேயானால், இங்க ராஜாவாகிய பெல்சாசர் அவர் தன்னுடைய மந்திரிகளோடு சேர்ந்து ஒரு 1000 பேர் முக்கியஸ்தர்களை அழைத்து ஒரு பெரிய விருந்தை அவர் வைத்து அந்த விருந்தை கொண்டாடுகிறதை பார்க்கிறோம். அந்த சமயத்தில் இவர்கள் எல்லோரும் தேவனுடைய ஆலயத்திலிருந்து, பரிசுத்த ஆலயமாகிய எருசலேமின் தேவாலயத்திலிருந்து, அங்கே தேவனுடைய ஆராதனைக்கென்று பணிவிடைக்கென்று செய்யப்பட்டிருந்த அந்த பொருட்களை, பாத்திரங்களை, கிண்ணங்களை அவர் அழைப்பி கொண்டு வர சொல்லி, அந்த தங்கம், வெள்ளி போன்ற விசேஷித்த பாத்திரங்கள் தேவனுடைய ஆலயத்திலே பிரதிஷ்டையாய் செய்யப்பட்டு அந்த பாத்திரங்களாய் இருந்தது, அவைகளை கொண்டு வர சொல்லி, அவைகளிலே திராட்சை ரசமும் மற்ற எல்லா விதமான ஆமேன் பதார்த்தங்களையும் வைத்து தன்னுடைய ஆமேன் நண்பர்களை மகிழ்விக்கும்படியாக இப்படியெல்லாம் அதை பயன்படுத்தி கொண்டு தனக்குள் இருந்ததான அந்த மேட்டிமையின் நிமித்தமாய், கர்வத்தின் நிமித்தமாய் தேவனுக்கு விரோதமாக அவன் செயல்படும் பொழுது நடந்த சம்பவம் தான். மனுஷனுடைய கை போல காணப்பட்டாலும் கூட அது தேவ கரம். அவர்கள் அந்த கூடியிருந்ததான இடத்திலே சாந்து பூசப்பட்ட நல்ல அழகான ஒரு சுவர்ல வெளிச்சத்தின் மத்தியில் அந்த கரம் எழுதுகிறதை பார்க்கிறோம். மெனே மெனே தெக்கேல் உபாரசீன் என்று சொல்லி. அதனுடைய அர்த்தம் என்னவென்று இவர்கள் எவருக்கும் புரியல. அப்பொழுது இந்த ராஜாவாகிய பெல்சாசாருடைய மனைவி ஏதோ அந்த தேசத்திலே அடிமைகளாய் கொண்டு வரப்பட்ட ஒருவருக்குள் தேவனுடைய ஆவி இருக்கிறதாய் கண்டு அதை தன்னுடைய ராஜாவாகிய பெல்சாசருக்கு அறிவிக்கிறதை பார்க்கிறோம். விசேஷித்த ஞானம் அவருக்குள்ளே இருக்கிறது என்பதை ஆமென் அந்த மகள், அந்த ஸ்திரீ, அந்த ராணி அவருடைய சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் 14வது வசனத்துல, ஆமென், ராஜாவாகிய பெல்சாசர் உனக்குள்ள தேவர்களின் ஆவி உண்டு, விசேஷமாக வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானம் நிறைந்த ஆமென் அந்த ஆவி உன்னிடத்தில் உண்டு என்பதை எல்லோரும் சொல்ல நான் கேட்டேனப்பா. ஆமென், உன்னை குறித்து மக்கள் பேசுகிறார்கள். ஹல்லேலூயா. எனவே இந்த வேளையிலே எனக்கு இந்த காரியத்தினுடைய பொருள் சொல்லுவாயாக என்று சொல்லி அவரிடத்தில் விசாரிக்கும் பொழுது, அவரிடத்தில் கேட்கும் பொழுது தானியேல் ஆமென் அந்த காரியத்தினுடைய பொருளை விளக்குகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் கடைசி நேரமாக இருந்தது பெல்சாசருக்கு. நீ இந்த காரியம் செய்தபடினாலே, தேவனுடைய ஆலயத்தினுடைய கருவிகளை தவறாய் பயன்படுத்தினதுனாலே, பாத்திரங்களை தவறாய் பயன்படுத்தினதுனாலே, ஆலயத்தை நீ கெடுத்ததுனாலே, ஆலயத்தினுடைய பொருட்களை தீட்டுப்படுத்தினதுனாலே தேவன் உன்னை உன்னுடைய ராஜ்யத்தின் அந்த தலைமைத்துவத்திலிருந்து, அரசாங்கத்திலிருந்து, அந்த கர்த்தத்துவத்திலிருந்து, அதிகாரத்திலிருந்து உன்னை நீக்கிவிட்டார் என்று சொல்ல, அதன் பிற்பாடு அந்த நாளிலேயே அந்த பெல்சாசர் ராஜா இறந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆம், இவருக்குள்ளே தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஞானம் இருந்தது. விசேஷித்தவனாய் காணப்பட்டான் தானியேல். எத்தனையோ யூதர்கள் அந்த நாட்களிலே அடிமைகளாய் கொண்டு வரப்பட்டாலும் கூட தானியேலுக்குள்ள தேவனுடைய ஆவி, விசேஷித்த ஆவி இருந்தபடினாலே அந்த அரண்மனையில் இவர் விசேஷித்தவனாய் காணப்பட்டான். எத்தனையோ மந்திரவாதிகளை, எத்தனையோ சூன்யக்காரர்களை, எத்தனையோ குறி சொல்லுகிறவர்களையும் அழைப்பித்தார். ஆனால் ஒருவராலும் அதற்கு அர்த்தம் சொல்ல முடியல. ஆனால் தேவ மனிதனாகிய தானியேல் என்றால் ஆமென் அதற்கு சரியாய் பதில் கொடுக்கிறதை பார்க்கிறோம். காரணம், தானியேலை அந்த இடத்துல தேவன் விசேஷித்தவராக நிறுத்துகிறதை பார்க்கிறோம். காரணம், அந்த தானியேலுக்குள்ளே அவருடைய விசேஷித்த ஆவியை
தேவன் கொடுத்திருந்தார். 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ஆமென். பிரியமான பிள்ளைகளே, தானியேலுக்குள்ள அந்த விசேஷித்த ஆவி இருந்தபடினாலே தானியேல் விசேஷித்தவனாய் காணப்பட்டு, தானியேல் அந்த ராஜ்யத்திலே தேசாதிபதிகளுக்கு மற்ற எல்லா மந்திரிமார்களுக்கு மேற்பட்டவனாக ராஜாவால் உயர்த்தப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். இது எத்தனை ஆசீர்வாதமான ஒரு காரியம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நமக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கும் பொழுது, அந்த விசேஷித்த ஆவி நமக்குள் இருக்கும் பொழுது, நம்மை தேவன் எல்லா இடங்களிலும் உயர்த்துவார். உன்னுடைய உயர்வுக்கு காரணமாக இருக்க போகிறது உனக்குள்ள தேவனர்களும் அந்த விசேஷித்த ஆவி. தேவனாலே முதலாவது தேவன் நம்மோடு இருப்பதே நம்முடைய விசேஷம். இரண்டாவது, தேவனுடைய ஆவி நமக்கு துணையாயிருப்பதும் அதை நம்மை பலப்படுத்துவதும் நமக்கு உதவி செய்கிறதுமா இருக்கிறபடினாலே, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே இன்றைக்கு நாம் விசேஷித்தவர்களாய் காணப்பட முடியும். அந்நாட்களிலே அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் அநேக பலத்த காரியங்களை நிகழ்த்தினார்கள், அநேக அற்புதங்களை செய்தார்கள். அதற்கெல்லாம் காரணம் பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட இருந்து அவர்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணினார். மூன்றாவதாக நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஞானியாகிய சாலமோன் இப்படியாக அவருடைய நிருபத்திலே எழுதுகிறதை பார்க்கிறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வசனங்களை பார்க்கிறோம். வாசிக்கலாம். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 4 முதல் 9. நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனி விருட்சங்களையும் நாட்டினேன். மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன். வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன். வீட்டிலும் வேலைக்காரர் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்மனனும் ஆனேன். என் ஞானமும் என்னோடு கூட இருந்தது. ஆமென். அல்லேலூயா. பிரியமானதோட பிள்ளைகளே, இங்கே சாலமோன் அவருடைய நிலையை சொல்லுகிறார். நான் பெரிய வேலைக்காரர்களை கொண்டவனாயிருந்தேன், வேலைகளை செய்தவனாயிருந்தேன், தோட்டங்கள் வீடுகள் திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், வீடுகளை கட்டினேன், ஏராளமான வேலை ஆட்கள் என்னிடத்தில் இருந்தார்கள். ஆமென். அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையில அவர் செய்த எல்லா காரியங்களும் விசேஷித்தவைகளா இருந்தது. சிங்கார வனங்களை உண்டாக்கி அவைகளில் சகலவற்றையும் கனி விருட்சங்களையும் நான் நாட்டினேன் என்று சொல்லுகிறது மட்டுமல்ல, மரங்கள் பயிராகும் தோப்புகளும், ஆமென், நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களையும் உண்டாக்கினேன். ஆமென். வேலைக்காரரையும் வேலைக்காரிகளும் சம்பாதித்தேன். திரளான வேலையாட்கள், வீட்டிலும் வேலைக்காரர்கள் பிறந்தார்கள். ஆமென். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு முதலாய் மாடு முதலாய் திரண்ட ஆஸ்தி எனக்கு இருந்தது. பார்த்தீங்களா, எவ்வளோ உயர்ந்த நிலையில காணப்படுகிறார். ஆமென். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பன்னனுமாய் இருந்தேன் என்று சொல்கிறார். அதோடு கூட என் கூட ஞானம் இருந்தது, ஞானம் என்னோடு இருந்தது என்று சொல்லுகிறார். எதை சம்பாதித்திருந்தாலும் கூட ஞானத்தை மாத்திரம் விட்டுவிடாமல் இழந்து விடாமல் அதை காத்து கொள்ளுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். என் ஞானம் என்னோடு கூட இருந்தது. ஆமென். இது தேவன் அருளிய ஞானத்தை அவன் தக்க வைத்துக் கொள்கிறதை பார்க்கிறோம், காத்துக் கொள்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த ஞானம் தான் சாலமோனை விசேஷித்தவனாக நடத்தி கொண்டிருந்தது. இந்த ஞானத்தை காண பல நாடுகளில் இருந்து பல ராஜஸ்திரிகளும் பல ராஜாக்களும் கேள்விப்பட்டு அவரை தேடி வருகிறதையும் நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். ஆம், இதுக்காக தான் இந்த ஞானியாகிய சாலமன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அவருடைய புஸ்தகத்திலே நீதிமொழிகள், ஆமென், 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது வாசிப்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்துக்கொள். ஆமென். கர்த்தர் இது நமக்கு சொல்லுகிறார் ஞானியாகிய சாலமன் மூலமாக. ஞானமே முக்கியம். உலகத்துல நீ என்ன சேர்த்து வச்சாலும், ஆமென், நீ கூட்டி சேர்த்து வைத்திருந்தாலும் கூட, எது எதோ சம்பாதித்திருந்தாலும் கூட,
ஞானம் முக்கியம், ஞானத்தை சம்பாதி என்று கர்த்தருடைய தாசனாகிய ஞானியாகிய சாலமன் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதை பார்க்கிறோம். புத்தியை சம்பாதி, ஞானத்தை சம்பாதி. பிரியமானதோட பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாய் கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஞானம் இல்லாமல் அநேக நேரங்களில் அநேக இடங்கள்ல ஆமென் நாம் சங்காரமாய் கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்களில் நாம் தோல்விற்றுள்ள காணப்படுகிறோம். ஞானம் இல்லை. வேதம் சொல்லுகிறது எபிரேயருக்கு எழுதிய புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களிலே வாசிப்போம். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு விசேஷித்த பெயருடையவராய் காணப்பட்டார். அதற்கு என்ன காரணம் என்று கூட நாம் பார்க்கலாம். வாசிப்போம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார். ஆமென். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ. விசேஷித்த நாமம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு. இயேசு என்ற திருநாமம் விசேஷித்த நாமம். இந்த நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது, பேய்கள் ஓடுகிறது, நோய்கள் தீருகிறது. எனக்கு அருமையானது பிள்ளைகளை, இந்த நாமத்தை அவர் பெறுவதற்கு பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஹல்லேலூயா. பிரியமானது பிள்ளைகளை, இந்த நாமம் இவ்வளவாய் தேவனால் உயர்த்தப்பட்டது. அதிகமாய் மற்ற எல்லா நாமங்களிலும் அது உயர்த்தப்பட காரணம் வேதம் சொல்லுகிறது. அவர் தம்மிற்குள் இருந்ததானே ஞானத்தினால கர்த்தருக்கு ஆமென் கீழ்ப்படுகிறவராய், பிதாவுக்கு கீழ்ப்படுகிறவராய், எல்லாவற்றிலும் தம்மை தாழ்த்தி தேவ சித்தத்தை செய்கிறவராய் காணப்பட்டார். இயேசு எல்லாவற்றிலும் மேலே மேன்மையுள்ளவராய் காணப்படுகிறார், உயர்ந்தவராய் காணப்படுகிறார். இயேசு உயர்ந்த நிலைக்கு செல்ல காரணமே அவருக்குள் இருந்த அந்த ஞானம், அறிவு. வேதத்தில் வாசிக்கிறோம். கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் பார்ப்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானமும் அறிவும் என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறதா. இது சீக்ரெட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேன்மைப்படுவதற்கு, மேன்மை அடைவதற்கு, உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு காரணம் அவருக்குள்ள ஞானம் இருந்தது, அறிவு இருந்தது. அதனாலதான் ஞானி சொல்லுகிறார், ஞானத்தை சம்பாதி, ஞானத்தை காத்துக்கொள். ஆமென். பிரியமானதோட பிள்ளைகளே, இயேசுவுக்குள் ஞானம் இருந்தபடினாலே, அவருக்குள் புத்தி என்கிற அந்த பொக்கிஷங்கள் இருந்தபடினாலே கர்த்தர் அவர் எல்லாவற்றிலும் மேலாக உயர்த்துகிறதை பார்க்கிறோம். அவர் அதன்படி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய், தேவனுக்கு பிரியமான மகனாய் வாழ்வது எப்படி என்பதெல்லாம் அறிந்தவராய், தேவ சித்தத்தை செய்கிறவராய், எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தவராய் தேவனால் உயர்த்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானதோட பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிப்போம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். இந்த ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தரே. என் கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகள் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து என்ன புறப்பட்டு வருகிறது என்று சொன்னார், ஞானம், அறிவு. இன்றைக்கு ஒவ்வொருவருக்கு தேவையான வார்த்தைகள் பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு. வேதத்திலே தேவன் வல்லமையை வைத்திருக்கிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்காக எல்லாமே வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். ஞானம், அறிவு என்கின்ற எல்லா பொக்கிஷங்களும் இதில் அடங்கியிருக்கிறது. கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார், வேதத்தை நேசிக்க ஞானத்தை கொடுக்கிறார். அவருடைய வாயிலிருந்து, இந்த வார்த்தைகளில் இருந்து
அறிவும் புத்தியும் வரும். ஆமென். ஆகவே இதை வாசிக்கிறவர்கள் அறிவாளிகளாய் வாழ்கிறார்கள். வேதத்தை நேசிக்கிறவர்கள் ஞானவான்களாய் மாறுகிறார்கள். ஆனால் சாத்தான், சத்துரு வேதத்தை வாசிக்காதபடிக்கு, வேதத்தை நேசிக்காதபடிக்கு, அதை தொடாதபடிக்கு அவன் எரிச்சல் அடைகிறதை பார்க்கிறோம். நாம் ஒருவரும் ஞானமற்றவர்களாய், அறிவற்றவர்களாய் சங்காரமாக வேண்டும் என்பது பிசாசனுடைய எண்ணங்கள். எனவே அவனுக்கு இடங்கூடாதபடிக்கு தேவனுடைய வார்த்தைகளை நேசிப்போம், காத்துக்கொள்வோம். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தையில பார்க்கிறோம். யாக்கோபு 1 அதிகாரம் 5வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறது என்ன? வாசிப்போம். யாக்கோபு 1 அதிகாரம் 5வது வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். வாசித்த பகுதியில உங்களில் ஒருவன், இது செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்மில் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி ஞானத்தில் குறைவுள்ளவர்களாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்திலே கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு அது கொடுக்கப்படும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு இலவசமாய் கொடுப்பேன் என்று வாக்களிக்கிறார். ஞானம் இல்லை ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை கொடும் ஆண்டவரே. அப்படிதான் கேட்டார் சாலமோன். அரசனான பொழுது, நான் உனக்கு என்ன செய்ய விரும்புகிறேன் என்று கேட்ட பொழுது, எனக்கு ஞானத்தை வேண்டும், ஞானத்தை தாரும் ஆண்டவரே, ஞானத்தை கொடும் ஆண்டவர் என்று கேட்ட பொழுது, ஞானத்தை மட்டுமல்ல அதோடு கூட மற்றவைகளையும் கொடுத்து சாலமோனை உயர்த்தின தேவன். ஆமென். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவியை வைத்து ஞானமாய் செயல்படுத்த செய்த தேவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம், அறிவு என்பவைகளை வைத்து உலகத்துல சிறந்த தெய்வமாக வாழ வைத்த தெய்வம். அம்மையான பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் நம்மை விசேஷித்தவர்களா இந்த பூமியில வைக்க விரும்புகிறார். நீங்களும் நானும் ஏதோ வாழ்ந்தோம் சென்றோம் என்றல்ல, விசேஷித்தவர்களா இருக்க வேண்டும் என்பது அவருக்கு சித்தம். நாம் விசேஷித்தவர்களா. ஆமென். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்ட தேவ பிள்ளைகளை, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவன் உங்களை உயர்த்துவாராக. ஆமென். நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆமென். பறவைகள், மிருகங்களை பார்க்கலாம், தேவனால் மீட்கப்பட்ட நீங்கள் விசேஷித்தவர்கள். அவருடைய விசேஷித்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது. அவருடைய விசேஷித்த வார்த்தைகள் நமக்கு உண்டு. எனவே பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கு துணையா இருப்பார். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.